நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பயணித்த விமானம் தாமதமாக தரையிறங்கியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பயணித்த விமானமானது தாமதமாக தரையிறங்கியிருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பயணித்த விமானம் தாமதமாக தரையிறங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் முழுவதுமே மழைப்பொழிவு இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் சென்னை விமான நிலையத்தில் பல்வேறு விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டன. பல விமானங்கள் மாற்று இடங்களுக்கும் அனுப்பப்பட்டன, பெங்களூரு, ஹைதராபாத் என்று. அதே போன்று மதுரையிலும் தற்பொழுது மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் சென்னையிலிருந்து கட்சி பணிக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று பிற்பகல் இண்டிகோ விமானத்தில் புறப்பட்டு சென்றிருந்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரைக்கு இண்டிகோ விமானத்தில் சென்றிருந்த சீமான் பயணித்த விமானம் சுமார் 30 நிமிடங்கள், அரை மணி நேரம் மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் சுற்றி கொண்டே இருந்தது. அரை மணி நேரமாக அந்த விமானத்திற்கு முறையான சிக்னல் வழங்கப்படாததன் காரணமாக விமான நிலையத்தினுடைய அதிகாரிகள் தொடர்ந்து வானத்தில் வட்டமடிக்குமாறு அந்த விமானத்தை ஓட்டி வந்த விமானிக்கு தகவல் தெரிவித்திருந்தனர்.